அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இன்ஃபெர்டிலிட்டி, ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டிக்கு என்னென்ன காரணங்கள், அது எந்த அளவுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டில் சக்ஸஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கண்டிப்பாங்க. பொதுவாக பாருங்க, இந்த ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு காரணங்கள் அப்படின்னு எடுத்தா ஒவ்வொரு பகுதியா நம்ம சொல்லணும். முதல்ல பாத்தீங்கன்னா முட்டைப்பை, சினைப்பை, ஓவரிஸ் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த ஓவரிஸ்ல நீர்க்கட்டி இருக்கிறது ஒரு மெயின் ரீசன். அதுக்கப்புறம் நம்ம கர்ப்பப்பை எடுக்கிறோம் அப்படின்னா கர்ப்பப்பையில அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ், ஃபைப்ராய்டு, பல்கி யூட்ரஸ் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்கிறது ரெண்டாவது காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபெலோப்பியன் டியூப்ஸ்ல கம்ப்ளீட்டா ரெண்டும் பிளாக் ஆயிடுறது, இல்லைன்னா ஒண்ணு மட்டும் பிளாக் அப்படின்னா கூட கருத்தரிக்க வைக்க முடியும், பிரச்சனையே இல்லை. இந்த டியூப்ஸ் இன்ஃபிளமேஷன் ஆயிடுறது, இது ஒரு ரீசன். அதுக்கும் மேல கருவாய் புண்ணு இருக்கிறது, கருவாய் எரோஷன் இருக்கிறது. சோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறது ஒரு மெயின் ரீசன்ஸா இருக்கு. அதுக்கும் மேல வேக் காய்ஷன் வாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ரொம்ப பாத்தீங்கன்னா கேப் விட்டு, இடைவெளி விட்டு இருக்கிறது. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் காய்ஷன், எப்ப பாரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இந்த மாதிரி நிறைய காரணம். இதுக்கும் மேல வெள்ளப்படுறது கூட பாத்தீங்கன்னா ஆக்ரிலிகோரியா அப்படிம்பாங்க, அரிப்புத்தன்மையோடு கூடிய வெள்ளை இருக்கு அப்படின்னா அதுவுமே கரு நிக்காம இருக்கிறதுக்கு, கரு கூடாம இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு. இதனால இன்னும் பாத்தீங்கன்னா சிம்டம்ஸ் இருக்கும், அதே மாதிரி அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் மேம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன். சினை முட்டை வளர்ச்சியில ப்ராப்ளம், பாலிகுலர் ஸ்டடி நம்ம பார்க்கணும். அப்போ அவங்களுக்கு லெஃப்ட் ஓவரியில எத்தனை வருது, ரைட் ஓவரியில எத்தனை வருது, என்ன சைஸ் வருது, அது வெடிக்குதா வெடிக்காம பொக்குதா, இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு. அதுக்குதான் பாலிகுலர் ஸ்டடி பார்க்கிறோம். அதை பார்த்து அதுக்கப்புறம் அதுல குறைபாடு இருந்தா அதுக்கு ட்ரீட்மெண்ட். இல்ல ஜென்ரலாவே அந்த லேடி வீக்கா இருப்பா, எல்லா டெஸ்டும் நார்மலா இருக்கும், ஆனா கன்சீவ் ஆகும். அப்படிப்பட்ட பேஷண்ட்டும் இருக்காங்க. அப்ப ஆக்சுவலி அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனா கன்சீவ் ஆகாது. அப்போ அதுக்கும் நம்ம பார்த்து அவங்களுக்கு முதல்ல மன இறுக்கம் இருக்கக்கூடாது, மன அழுத்தம் இருக்கக்கூடாது. கவுன்சிலிங் கொடுத்து பூஸ்ட் பண்ணி ஜென்ரல் ட்ரீட்மெண்ட்டே அவங்களுக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு உண்டான அத்தனை மருந்துகளும் டயட்டும் நம்ம சொல்கிறோம். அதனால பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் கன்சீவ் ஆகாம இருக்கு, ஹெல்த்ல எந்த பிரச்சனையுமே இல்லை, போத் சைட் மேல் அண்ட் ஃபீமேல், ஆனா கன்சீவ் ஆகிறது இல்லை சிலருக்கு. ஒரு பேர் வச்சிருக்காங்க, அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி ஒரு பேர் வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட பேஷண்ட்டும் நம்ம பார்த்துருக்கோம். அவங்களெல்லாம் கூப்பிட்டு தங்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சக்ஸஸ் பண்ணதும் இருக்கு. கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம், டயட்டும் ரொம்ப முக்கியம். ஜென்ரல் ட்ரீட்மெண்ட்லேயே அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறது, அதுவும் ரொம்ப குயிக்காக கூட ரிசல்ட் கிடைக்குது. அந்த மாதிரி பேஷண்ட்டை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதனால குறைபாடு இருக்கிறவங்களும் தொடர்பு கொள்ளலாம். குறைபாடு எல்லாமே நார்மல் ஆனா கன்சீவ் அப்படிங்கிற கேசஸும் வரலாம். ஆனா வந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வரணும், ரெண்டு பேரோட ரிப்போர்ட்டும் பார்க்கணும். ஏன்னா சில டைம் பெண்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருப்போம், ஆனா அந்த சைடு பார்த்தே இருக்க மாட்டாங்க. மேல் சைடு பார்க்கும்போது அவருக்கும் பெரிய ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு லேட் மேரேஜ் ஒரு பெரிய இஷ்யூ. அப்போ இவளுக்கும் வயசாகுது, அப்போ அவருக்கு நல்லா தான் இருந்திருக்கும், பட் இவளுக்கு டிலே ஆகுறதுனால அவருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி விடும்போது சில நேரங்கள்ல இவளுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரெடி ஆகுற ஸ்டேஜ்ல ஹஸ்பண்ட்க்கு பிரச்சனை வந்துடும். அதையும் நம்ம பார்த்திருக்கோம். அதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வரணும். அதனாலதான் எப்பவுமே நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும் டயட் ஒன்னே தான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு வீக் ஆக கூடாது. இல்ல சில டைம் ஜென்ஸுக்கு ப்ராப்ளம் இருக்கும், இவங்க நல்லா இருப்பாங்க, ஆனா ரெண்டு பேரும் ஒரே டயட் ஃபாலோ பண்ணுங்க, அப்பதான் ஹெல்த்தியா இருக்க முடியும். ஹெல்த்தியா இருந்தா ஈஸியா சக்சஸ் ஆகுறதுக்கு சக்சஸ் ரேட் நமக்கு கூடுதலா சீக்கிரம் கிடைக்கும் விரைவில். அதனால இன்ஃபெர்டிலிட்டியா கவலைப்படாதீங்க, காரணம் கண்டுபிடிக்கணும், என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சொல்யூஷன் இருக்கான்னா இருக்கு. அது எவ்வளவு சீக்கிரம் வரைக்கும் அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. என்ன நேர்ல மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.